சர்வதேச வனவிலங்கு வார விழா கொண்டாடப்படும் நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதியையும் வன விலங்குகளையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் வாரம் சர்வதேச வன உயிரின பாதுகாப்பு வாரமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நடப்பாண்டிற்கான வன உயிரின வார விழா நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் வனவிலங்குகள் வாழும் சூழ்நிலையானது மிகவும் சாதகமாக உள்ளதால்தான் யானைகள், புலிகள், சிறுத்தைகள், மயில்கள், குரங்குகள், மான்கள் உள்பட பல்வேறு அரிய வகை வனவிலங்குகள் உதகை வனப்பகுதிகளில் அதிகமாக வாழ்வதாக மண்வள ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். விலங்குகளின் பங்கும் இதில் மிகவும் முக்கியமானது. ஒரு ஃபுட் செயின் என்று சொல்வார்கள். என்றால் இந்த இயற்கையில் இந்த ஃபுட் செயினில் முதலில் தாவர உண்ணிகள் இருக்கும், தாவரங்களை சாப்பிடக்கூடிய விலங்குகள், அடுத்ததாக கார்னிவோரஸ் என்று சொல்லக்கூடிய மாமிச உண்ணிகள், இவையெல்லாம் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு செயின் இந்த லிங்கில் வந்து ஒவ்வொரு விலங்குகளின் அதனுடைய முக்கியமான பணிகள் உள்ளது. அது ஒரு செல் உயிரியான அமீபியாகட்டும் யானையாகட்டும் ஒவ்வொன்றும் தனக்கான பங்களிப்பை சிறப்பாக செய்தால் மட்டுமே நாம் இயற்கையின் தனித்தன்மையை நாம் நிலைநிறுத்த முடியும். நீலகிரியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குறைந்த எண்ணிக்கையில் இருந்த வனவிலங்குகள் மத்திய மாநில அரசுகள் கொண்டு வந்த கடுமையான சட்டங்கள் காரணமாக தற்போது அதிகரித்துள்ளன. இருப்பினும் வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றிற்கு தேவையான தீவனம் மற்றும் தண்ணீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு வருவதாக வன ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த வனவிலங்கு வார விழா கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வனத்துறை கொஞ்சம் சிரமம் பெறாமல் இந்த களை செடிகளை அழிப்பதற்கும் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கும் ஒரு நல்ல முயற்சி எடுத்தாங்கனாக்கா இந்த வனவிலங்கு வார விழாவில் ஒரு நல்ல ஒரு உதவி, அதாவது உதவி மட்டும் இல்லாமல் வனவிலங்குகளை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நீலகிரி மாவட்டம் முழுவதும் லண்டானா, எபிடோரியம் உள்ளிட்ட வெளிநாட்டு களை செடிகள் ஆக்கிரமித்து அதிகளவு வளர்ந்துள்ளதால் வனவிலங்குகளுக்கு தீவன தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனவே தீவனங்களை தேடி வனப்பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதிகளுக்கு வனவிலங்குகள் புகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மனித உயிரிழப்புகள் தொடர்வதாகவும் சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்குகளை காப்பாற்றுறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் காட்டுப்பகுதியையும் அங்கே இருக்க சுற்றுப்புற சூழலையும் சீராக்கி அதனுடைய எண்ணிக்கையை மேலும் அதிகரித்தா வன ஆர்வலர்களுக்கு மிக சந்தோஷமாக இருக்கும். தற்போது நீலகிரி மாவட்டத்தில் சர்வதேச வன உயிரின பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் நிலையில் வனவிலங்குகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் அதிக அளவில் காடுகள் இருக்குது. அதே மாதிரி அனிமல்ஸ் இன்றைக்கி நல்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதே மக்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த அளவுக்கு அனிமல் அழிஞ்சிட்டு வருதோ மக்களுக்கு ஒரு அழிவுக்கு தான் காரணம். இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுனால மக்கள் கவர்மெண்ட்டோட கூட கோஆப்ரேட் பண்ணணும், வனத்துறையோட கோஆப்ரேட் பண்ணி அந்த அனிமலை பாதுகாக்க தேவையான உத்திகளை எடுக்கணும். இதே மாதிரி வனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள் வன உயிருக்காக ரொம்ப பிரச்சனைகளை கொண்டு போய் கவர்மெண்ட்டை போட்டு அதுங்களை எப்படியாவது அப்புறப்படுத்தணுன்ற முயற்சியெல்லாம் ஈடுபடுறாங்க. அது பண்ணாமல் அது கூட எப்படி ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளுக்கு ஏற்பட்டுள்ள பசுந்தீவன பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். அப்போதுதான் மனித வனவிலங்கு மோதல்களை தடுக்க முடியும் எனவும் அவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வனப்பகுதியையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அக்டோபர் முதல் வாரமானது வன உயிரின வார விழாவாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை பெயரளவில் மட்டுமே கொண்டாடப்படாமல் முழு ஈடுபாடுடன் செயல்முறைப்படுத்தினால் மட்டுமே இனிவரும் நாட்களில் வனப்பகுதியையும் வனவிலங்குகளையும் பாதுகாக்க முடியும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். எனவே இனிவரும் காலங்களில் தற்போது அதிகரித்து வனவிலங்குகளையும் வனப்பகுதியையும் நாம் பாதுகாக்க வேண்டிய கடமையானது நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், உதகை.